மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பிசிக்ஸ் பப்ளிக் இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்கு. அதை முன்னிட்டு இப்ப பிடிஏ 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸும் ப்ரீவியஸ் இயர்ல வந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க, நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது எல்லா கொஷின்ஸுமே நீங்க தரவா படிச்சிருக்கணும். ஏன்னா 70க்கு இதுல இருந்தே நமக்கு வந்து ஒரு 25-30 மார்க்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். எல்லா கொஷின்ஸும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா. ஸோ 6 செட் ஆஃப் பிடிஏ இதுக்கு முன்னாடி வந்திருக்க எல்லா கொஷின்ஸும் எப்போ இருந்து உங்களுக்கு மார்ச் 2020, அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் 2020, அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு 5-6 செட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்தீங்கனாலே நல்ல மார்க் வாங்க முடியும். அண்ட் 11th ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே இன்னைக்கு ஈஸியாக தான் வந்து வந்துருந்துச்சு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் வந்துருந்துச்சு. 1 மார்க்ஸ் பொறுத்த அளவில் புக் பேக்ல இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 கிட்ட வந்துருச்சு. இன்டீரியர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒன்னே ஒரு கொஸ்டின் தான், அது எஸ்ஐ யூனிட் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்விஸ்டட் 1 மார்க், ஸோ அந்த வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க, அப்படி ஒன்று வந்துருந்துச்சு. அப்புறம் எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு 1 மார்க் வந்து கேட்டு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இன்டீரியர்னாலும் ரொம்பவே ஈஸியாக தான் வந்துச்சு. ஸோ 12th கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கண்டென்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தான் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு 10 1 மார்க்ஸ் ஆகுது மினிமம் உங்களுக்கு புக் பேக்ல இருந்து வந்துடும். கெமிஸ்ட்ரியிலே 10 புக் பேக் வந்துச்சு, 5 இன்டீரியர் வந்துச்சு. அதில் 1-2 மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க புக் பேக்கையே. எனி 1 மார்க் உங்களால் அப்படி ஃபர்ஸ்ட் உட்காந்து எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சிங்கனாலே போதும். 2 மார்க்ஸை பொறுத்த அளவில் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு ஸ்லோ லேர்னராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பிடிஏவோடதும் ப்ரீவியஸ் இயரில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் உட்காந்து நல்லா தரவாக படிச்சிங்கனாலே உங்களால் அந்த 6 2 மார்க் கம்பல்சரி போக மிச்சம் இருக்க 5ல் மினிமம் ஒரு 4ஆவது உங்களால் எடுத்துட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மினிமம் ஒரு 4ஆவது உங்களால் தாராளமாக எடுத்துட முடியும். இந்த வருஷம் கொஞ்சம் நார்மலாக தான் கேட்குறாங்க. கம்பல்சரி மட்டும்தான் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை டெஃபினேஷன் கூட அவங்க கேட்கலாம். ஏன்னா இப்போ சில கொஷின்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் ப்ராப்ளம்ஸ் இது. இப்போ சிஎஸ்லாம் பாருங்க, அவங்க வந்துட்டு இது ப்ரோக்ராம் வரும் தான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அங்கே டெஃபினேஷனை கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதே மாதிரி தான் 11th சில சப்ஜெக்ட்ஸ் அப்படி தான் வந்துச்சு, இந்த அக்கௌண்டன்சி அதெல்லாம் நம்ம பார்த்தப்போ. அதனால நீங்கள் டெஃபினேஷனுமே படிக்கணுங்கிறவங்க நினைக்கிறவங்க படிச்சிருங்க. அந்த டாப்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். சம்ஸ் தான் வரும் அப்படின்னு இல்லை. சம்ஸ் வந்து 3 மார்க்கில் ஒன்று வரலாம், இல்லை 2 மார்க்கில் ஒன்று வரலாம். இன்னொன்று இது வந்து உங்களுக்கு டெஃபினேஷனாக தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க்ஸ்க்கும் இதே தான், சேம் அதே தான். 5 மார்க்ஸை பொறுத்த அளவில் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பாருங்கள், ஃபிசியூஸ் மெத்தட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், போர் ஆட்டம் மாடல், கிர்ச்சாஃப் கரண்ட் வோல்டேஜ் மீட்டர் பிரிட்ஜெலாம் ரொம்ப ஈஸி. ஆக்சியல் லைனு மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு அதே மாதிரி டிமார்கனோட தியரம்லாம் சிம்பிளா நீங்க வந்து எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, இதெல்லாம் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ்ல நம்ம பார்த்தாச்சு தெரியுங்களா. ஸோ அதனால இதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே டெஃபினட்டா உங்களால சூப்பரா மார்க் வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிசிக்ஸ்க்கு தான் ரொம்பவே முக்கியம். சரியா? ஸோ ஒரு டைம் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.